ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் சாதம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கப்பு துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு, தேவையான அளவு எண்ணெய், ஒரு 10 முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டுமே அரை ஸ்பூனு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, நெய் வந்து 1 ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் ஒரு 4, 1 கப் ரைஸ். வாங்க தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். ருசிக்கேற்ப உப்புத்தூள் சேர்க்குறோம். இது ரெண்டுமே போட்டு கலந்து வச்சுங்க சாதத்தில். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். முந்திரி போட்டுக்கலாம். போட்டு வதக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கலாம். இப்போது தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது ஃப்ரை பண்ண தேங்காவை இப்போ சாதத்தில் போட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு 1 ஸ்பூனு கொத்தமல்லி. இப்போது தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.